வடசென்னையில் உள்ள தொகுதிகளில் போட்டியிட விஜய் விரும்புவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் நடந்த தாவேக கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வடசென்னையில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட விஜய் விரும்புவார் என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை வியாசர்பாடியில் நடைபெறும் தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். வடசென்னையில் உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட விஜய் விரும்புவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் செயல் வீரர்கள் கூட்டம் வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளான செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் சற்று முன்பாக பேசிய ஆதவ் அர்ஜுனா, வடசென்னையினுடைய ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடவே விஜய் விரும்புவார் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலேயே முதல் செயல் வீரர்கள் கூட்டத்தை பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் நடத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்று சொன்ன ஆதவ் அர்ஜுனா, அதன்படி இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவித்தார். அதன் பிறகு தொடர்ந்து அவர் பேசும்பொழுது பெரம்பூர் மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய கொளத்தூர், ஆர்கே நகர் உள்ளிட்ட வடசென்னையை சார்ந்த ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் தான் விஜய் போட்டியிட விரும்புவார் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார். ஆதவ் அர்ஜுனா அந்த கருத்தை சொல்லி முடித்த பிறகு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் எழுந்து ஆதவ் அர்ஜுனாவை கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்தார். அதாவது இன்று நடைபெறக்கூடிய இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று கருத்து சொன்னதற்காக அவருக்கு வாழ்த்து தெரிவித்த புசி ஆனந்த் அந்த கருத்தை தானும் ஆதரிப்பதாக சொல்லி இருக்கின்றார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்திலே இளைஞர்கள் பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதை எடுத்து கூறி விஜய் வடசென்னை பகுதியிலே போட்டியிடுவதற்கு உரிய சூழலை உருவாக்குவேன் என்கின்ற ஒரு தகவலையும் தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா மற்றும் புசி ஆனந்த் ஆகியோர் அடுத்தடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். ஏற்கனவே தாவேக தலைவர் விஜய் ஒரு சில தொகுதிகளில் அவர் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. நாகப்பட்டினம் உள்ளிட்ட தொகுதிகள் எல்லாம் விஜய்க்கு போட்டியிட வாய்ப்புள்ள தொகுதிகளாக பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஏறக்குறைய விஜய் சென்னையில் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இன்று நடைபெற்ற இந்த கூட்டம் ஏன் பெரம்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்டது என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. அது மட்டுமல்லாமல் தொகுதி அளவில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்திலே கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளான புசி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் எல்லாம் வந்து பங்கேற்றதற்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே ஆதவ் அர்ஜுனா சொல்லி இருக்கக்கூடிய கருத்து தனிப்பட்ட முறையில் அவருடைய விருப்பமாக இருக்காது. கிட்டத்தட்ட கட்சி ஒன்று கூடி எடுத்த ஒரு முடிவை தான் இளைஞர்களுக்கு முன்பாக, நிர்வாகிகளுக்கு முன்பாக ஆதவ் அர்ஜுனா சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கப்படுகின்றது. மேலும் இன்று தாவேகாவை சார்ந்த நிர்வாகிகள் பேசும்பொழுது, குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா பேசும்பொழுது அமைச்சர் சேகர் பாபுவிற்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருந்தார்கள். வடசென்னை தொகுதி என்றாலே திமுக என்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த தோற்றத்தை நாங்கள் உடைத்து நொறுக்குவோம். வடசென்னையிலே திமுகவை வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை தாவேகா பெறும் என்று சொன்னார்கள். நிகழ்ச்சி தொடங்கியது முதலே முக்கிய நிர்வாகிகள் பேசும்பொழுது அதிகப்படியாக அமைச்சர் சேகர் பாபு மற்றும் திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வந்தார்கள். வடசென்னை தொகுதியிலே வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் சொல்லி வந்தார்கள். அதன் நிறைவாகத்தான் இப்பொழுது பெரம்பூர் தொகுதியிலே விஜய் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக சொல்லி ஒரு சிலர் தாக்கப்பட்டார்கள். அதனுடைய பின்னணியிலே அரசியல் தூண்டுதல் இருப்பதாக சொல்லப்பட்டது. அதையும் ஆதவ் அர்ஜுனா என்று சொல்லி இருந்தார். திமுகவை சார்ந்தவர்கள், குறிப்பாக அமைச்சர் சேகர் பாபுவிற்கு தெரியாமல் அது நடக்கவில்லை. எப்பொழுது வடசென்னை தொகுதியிலே அந்த பகுதியிலே எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை அமைச்சர் சேகர் பாபு ஆதரவாளர்கள் தாக்கினார்களோ அப்பொழுதே நாங்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்து விட்டோம். அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட இருக்கின்றது. வடசென்னையினுடைய ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடத்தான் விஜய் விரும்புவார் என்ற தகவலை நான் சொல்லிக் கொள்கின்றேன் என்று ஆதவ் அர்ஜுனா சொன்ன நிலையில் அந்த கருத்தை தற்பொழுது புசி ஆனந்தும் வழிமொழிந்திருக்கின்றார். தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு புசி ஆனந்தும் இசைவு தெரிவித்திருக்கின்றார். எனவே நடைபெறப் போகின்ற சட்டப்பேரவை தொகுதியிலே வடசென்னையினுடைய ஏதேனும் ஒரு தொகுதி நட்சத்திர தொகுதியாக மாறுவதற்கான சூழல் உருவாகி இருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னையில் தான் போட்டியிடப் போகின்றார் என்று பேசப்பட்டு வந்த நிலையிலே சென்னைக்குள்ளாக இருக்கக்கூடிய 16 தொகுதிகளிலும் பெரம்பூர் உள்ளிட்ட வடசென்னையினுடைய ஏதேனும் ஒரு தொகுதியில் விஜய் போட்டியிடுவது இன்றைய நாளில் உறுதியாகி இருக்கின்றது என்ற தகவலை இன்று நடைபெற்ற இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிவதாக அரசியல் களத்திலும் பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.